வணக்கம் மக்களே. திருக்கோலக்கா பதிகம் உணர்த்தும் கதை. திருஞான சம்பந்த பெருமான் திருக்கோலக்கா தலத்திலே எழுந்தருளியிருக்கும் சப்தபுரீஸ்வரரையும் இறைவி ஓசை கொடுத்த நாயகியையும் வழிபடச் சென்றபோது கைத்தாளமிட்டு பதிகங்களை பாடியுள்ளார். நாற்றமலர் மேலையரு நாகத்தில் ஆற்றலனை மேலவனும் காண்கிலா கூற்றமுதைத்த குழகன் கோலக்கா ஏற்றான் பாதமேத்தி வாழ்வினே என்று இந்த தலத்து பதிகம் இறைவனை போற்றுகின்றது. மனமிக்க மலர்களிலே உரைபவனாகிய பிரம்மனும் ஆதிசேஷன் என்னும் பெயரினை கொண்ட நாகத்திலே பள்ளி கொண்டிருக்கும் திருமாலும் காண முடியாத இறைவன் என்று இப்பதிகம் போற்றுகின்றது. அடுத்து யமனையே உதைத்து தள்ளியவனாகிய இந்த திருக்கோலக்கா இறைவனின் பாதத்தினை போற்றி வாழுங்கள் என்று இப்பதிகம் வலியுறுத்துகின்றது. இந்த பதிகத்தின் 3வது வரியில் கூற்றம் உதைத்த குழகன் கோலக்கா என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வரியிலேதான் தனிச்சிறப்பினை கொண்ட கதை அடங்கியுள்ளது. யமனையே உதைத்து தள்ளிய இறைவன் என்று இந்த பதிக வரி கூறுகின்றது. யமனை எதற்காக இறைவன் உதைத்து வீழ்த்தினான், அந்த வரலாறு என்ன என்பதை விடையெடுக்கும் விதத்திலே இந்த கதை அமைந்திருக்கின்றது. மிருகண்டு முனிவர் என்பவர் மருத்துவவதி என்கிற கன்னிகையை மனம் புரிந்து கொண்டு வாழ்ந்து வந்தார். நெடுங்காலமாக அந்த தம்பதியினருக்கு மகப்பேறு வாய்க்கவில்லை. அதனால் மிகவும் வருத்தமடைந்த மிருகண்டு முனிவர் காசி சேத்திரம் சென்று இறைவனை குறித்து தவம் இயற்றினார். தன்னுடைய அடியவருக்கு அருள் பாலிக்க திருவுள்ளம் கொண்ட சிவபெருமான் அம்முனிவரின் முன்பு தோன்றி, தீய குணங்களும் குறைகளும் நிரம்பிய 100 வயது வாழக்கூடிய மகன் வேண்டுமா, அல்லது அழகும் அறிவும் நிரம்ப பெற்ற 16 வயதே ஆயுள் நிறைந்த மகன் வேண்டுமா என்று கேட்டார். இறைவன் கேட்ட இந்த கேள்விக்கு மிருகண்டு முனிவர் பதிலளித்த போது, பெருமானே, அழகும் அறிவும் நிரம்ப பெற்ற பிள்ளையே எனக்கு வேண்டும் என்றார். அவ்வாறே ஆகட்டும் என்று அருளிவிட்டு சிவபெருமான் மறைந்து விட்டார். இறைவனின் அருளானைப்படி மருத்துவவதி ஒரு நல்ல முகூர்த்தத்தில் ஆண்மகவினை பெற்றெடுத்தாள். இறைவனின் பூரண அருள் அந்த குழந்தைக்கு இருந்த காரணத்தால் தேவர்கள் அப்போது மலர் மாறி பொழிந்தனர். மங்களகரமான தேவவாத்தியங்கள் அப்போது முழங்கின. மார்க்கண்டேயன் என்கிற பெயருடன் புகழுடன் இவன் விளங்குவான் என்று சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மதேவர் அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டினார். அருமை மகன் பிறந்தான் என்று மிருகண்டு முனிவரும் மருத்துவமதியும் மட்டற்ற மகிழ்ச்சியிலே திளைத்தார்கள். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக மார்க்கண்டேயன் வளர்ந்து வந்தான். அந்த இளம் வயதிலேயே வேதங்களை ஆர்வத்துடன் பயின்று சிவபெருமானே உண்மையான மெய்ப்பொருள் என்று தெளிந்தான் மார்க்கண்டேயன். அதன் காரணமாக பிறைசூடிய பெருமான் மீது அதிக பற்றும் சிவனடியார்கள் மீது ஆழ்ந்த அன்பும் கொண்டவனாக அவன் திகழ்ந்தான். தங்கள் பிள்ளையின் அறிவுத்திறனையும் பக்தி உணர்வினையும் கண்டு பெற்றோர்கள் பூரிப்பு கொண்டார்கள். ஆனால் வருடங்கள் செல்ல செல்ல அவர்களுடைய மகிழ்ச்சி குறைந்தது. துக்கமும் வேதனையும் கொண்டவர்களாக அவர்கள் மாறினார்கள். பெற்றோரின் நிலையினை கண்ட மார்க்கண்டேயன் அவர்கள் வாட்டத்திற்கான காரணத்தை வினவினான். அவர்கள் கூற முற்படவில்லை. ஆனால் மார்க்கண்டேயன் விடாமல் வற்புறுத்தியதால் இறைவன் தந்த வரத்தினை பற்றி தெரிவித்தார்கள். அதனை கேட்ட மார்க்கண்டேயன், இதற்காக நீங்கள் வருந்த வேண்டாம், இறைவனின் திருவருளாலே நீண்ட ஆயுளை பெற்று வென்று வருவேன், இது குறித்து அஞ்ச வேண்டாம் என்று கூறி புறப்பட்டான். காசி சேத்திரத்திற்கு அருகே உள்ள மணிக்கர்ணிகை என்கிற இடத்திலே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அனுதினமும் பூஜைகளை நடத்தினான். அவனுடைய விதி முடியும் காலம் நெருங்கியது. அதன் காரணமாக காலதூதர்களும் அவனை நெருங்கினார்கள். சிவலிங்கத்திற்கு அருகே இருந்த மார்க்கண்டேயனை நெருங்குவதற்கு அவர்கள் அஞ்சினார்கள். அவன் சதா சர்வ காலமும் செய்து வந்த பூஜையின் பலன் காரணமாக அந்த காலதூதர்களால் வந்த காரியத்தை நிறைவேற்ற இயலவில்லை. பொதுவாக வெளிப்பார்வையில் சுறுசுறுப்பாக இயம்புபவர்களை காட்டிலும் அமைதியான முறையில் இறைவனை பூஜித்து வருபவர்கள் அளவு கடந்த செயல் வேகத்தினை கொண்டிருப்பவர்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். தனக்கு மரணம் நெருங்குகின்றது என்பதை அறிந்த மார்க்கண்டேயன் எந்தவிதமான ஆர்ப்பாட்டமும் செய்யவில்லை. முக்கண் பரமனையே மனதால் பூஜித்து மணிக்கர்ணிகையிலே
தவம் இருந்தான். அதன் காரணமாக காலதூதர்கள் அவனை நெருங்குவதற்கே அஞ்சி யமதர்மராஜனிடம் அனைத்து விவரங்களையும் எடுத்துரைத்தார்கள். யமதர்மராஜன் தன்னுடைய மந்திரியை அனுப்பி மார்க்கண்டேயனை பிடித்து வரும்படி ஏவினான். மார்க்கண்டேயன் சிவபெருமானுடன் ஒன்றியிருந்த நிலையினை கவனித்த மந்திரி ஏதும் செய்ய இயலாமல் திரும்பிவிட்டான். சிவலிங்கத்தின் அருகில் இருக்கும் மார்க்கண்டேயனை அணுகுவது என்பது அச்சத்திற்குரியதாக இருக்கிறது ஐயா, அதனால் திரும்பிவிட்டேன் என்று அந்த மந்திரி கூறியதும் கடும் கோபம் கொண்டான் யமன். தானே மார்க்கண்டேயனை பிடித்து வர உறுதி கொண்டான். மார்க்கண்டேயன் சிவபெருமானுடன் ஐக்கியமான நிலையிலே இருந்த யமதர்மராஜன், மார்க்கண்டேயா, காலபாசத்திலிருந்து எவரும் தப்பித்தல் என்பது இயலாத காரியம். உன்னுடைய விதி முடிந்துவிட்டது, புறப்பட்டு வா என்று கூறினான். மார்க்கண்டேயன் இருந்த இடத்தை விட்டு அசையவில்லை. சிவலிங்கத்தை தழுவியபடி அவன் எம்பெருமானின் நிலைவிலேயே ஆழ்ந்திருந்தான். தான் அழைத்தும் அவன் வராததை கவனித்த யமன் கடும் கோபம் கொண்டு பயங்கரமாக சிரிக்கத் தொடங்கினான். அவனுடைய கோபம் கலந்த அந்த பயங்கர சிரிப்பில் தீப்பொறிகள் பறந்தன. சிறுவனே, விதியின் வலிமை அறியாமல் நீ பிடிவாதம் செய்கின்றாய். பிரம்மதேவரும் மற்ற தேவர்களும் நானும் கூட ஒரு காலகட்டத்தில் இறக்க வேண்டியவர்களாகத்தான் இருக்கின்றோம். அவ்வாறு இருக்கும்போது மானிட பிறவி எடுத்த நீ தப்பித்தல் என்பது முடியாத காரியம். இதோ இப்போதே உன்னை பிடித்துச் செல்கிறேன் என்று கூறியபடி பாசத்தினை மார்க்கண்டேயன் மீது வீசி இழுக்கத் தொடங்கினான். சிவநாமத்தினை ஜெபித்துக் கொண்டிருந்த மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை இறுகத் தழுவி கொண்டான். யமன் வீசிய பாசம் எம்பெருமானின் திருமேனியிலும் பட்டுவிட்டது. சிவலிங்கத்திலிருந்து புறப்பட்டு வந்த பிறைசூடிய பெருமான் தமது இடது காலால் யமனை உதைத்து தள்ளினார். மறுகணமே உயிரினை இழந்து விட்டான் யமதர்மராஜன். உயிரை வாங்குவது என்பது யமதர்மராஜனின் தொழில்தான், அதிலே எந்த குறையும் இல்லை. ஆனால் சிவலிங்கத்தை தழுவியிருந்த அவருடைய பக்தனை பாசம் கொண்டு இழுத்ததுதான் அவன் செய்த தவறாகும். மார்க்கண்டேயனின் விதி முடிந்துவிட்டது. ஆகையால் நம்முடைய கடமையை செய்வதற்கு எந்த தடையும் இல்லை என்று யமதர்மராஜன் கருதினான். கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பது முக்கியமானது ஒன்றுதான். ஆனால் அந்த கடமையை நிறைவேற்றும் போதும் அப்போதிருக்கும் சூழல்களை எண்ணி பார்த்தே செயலாற்றுதல் வேண்டும். இறையருள் என்பது சாத்திரங்கள், விதி, நீதி ஆகிய எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட ஒன்று. எவருக்கும் தீங்கு நினையாத திரௌபதி அவமானத்திற்கு உள்ளாவது தவறு என்று கண்ணபிரான் முடிவு செய்துவிட்டார். அஸ்தினாபுரத்து அரச சபையில் அனைவரும் கைகொட்டி வாய்ப்பொத்தி நின்றிருந்த போது இறைவனின் கரம் அங்கே காப்பாற்ற வந்ததை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதேபோல் உயிரை வாங்க வேண்டியது யமனின் நீதி என்ற போதிலும் எம்பெருமானாகிய சிவபெருமான் வீட்டிற்கும் இடத்திலே பாசக்கயிறை வீசியது குற்றமுள்ள செயலாகும். கடமை, விதி, நீதி ஆகிய இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராய் விளங்கக்கூடிய பிறைசூடிய பெருமானை மார்க்கண்டேயன் இறுகத் தழுவிக் கொண்டிருந்த சமயத்தில் யமன் பாசக்கயிறினை கொண்டு அவனை இழுத்தது தவறான செயலாகும். அதன் காரணமாகவே எம்பெருமானால் உதைக்கப்பட்டு யமதர்மராஜன் இறந்து போனான். அனைவரின் உயிரினையும் வாங்கக்கூடிய யமதர்மராஜன் சிவபெருமானால் தன்னுடைய உயிரினை இழந்து விட்டான். தன்னுடைய பக்தனுக்காக யமனையே யமனுலகுக்கு அனுப்பி வைத்தான் இறைவன். சிவபெருமானின் பெரும் கருணை இதன் மூலம் வெளிப்படுகின்றதல்லவா? தன்னையே உறுதி பொருளாக பற்றுகின்ற பக்தனுக்காக இறைவன் விதியினையும் மாற்றி அமைப்பான். வேறு எதை வேண்டுமானாலும் அவன் செய்விப்பான் என்பது இதன் மூலம் தெளிவுபடுத்தப்படுகின்றது. எம்பெருமானால் உதையுண்டு யமன் இறந்து போனதும் மரணமும் நின்று போய்விட்டது. இதன் காரணமாக பூமாதேவி பாரம் தாங்க முடியாமல் தத்தளித்தாள். அவள் எம்பெருமானிடம் வந்து, ஐயனே, காலனை தாங்கள் காணுலகுக்கு அனுப்பிவிட்டதால் இறப்பு என்பதே இல்லாமல் போய்விட்டது. அதன் காரணமாக பாரம் தாங்க முடியாமல் நான் துன்பமுறுகின்றேன். யமதர்மராஜனுக்கு தாங்கள் உயிர் பிச்சை அளித்தர வேண்டும், அப்போதுதான் பழைய நிலைமை திரும்பும் என்று வேண்டினாள். தேவர்களும் அவனை மன்னித்து உயிர்ப்பித்து அருளும்படி வேண்டினார்கள். அதன் பிறகு அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட செம்பெருமான் திரும்பவும் யமனுக்கு உயிர் தந்து எழுப்பினார். சாஷ்டாங்கமாக பெருமானை விழுந்து வழங்கிய யமதர்மராஜன் தன்னை மன்னித்து அருளும்படி வேண்டினான். சிவபெருமான் மார்க்கண்டேயனை நோக்கி, நீ என்றும் 16 வயதுடன் சிரஞ்சீவியாக வாழ்வாயாக என்று வரம் தந்தார். அதன் பிறகு மார்க்கண்டேயனின் பெற்றோரும்
அளவிலா மகிழ்ச்சியினை அடைந்தார்கள். அறிவுத்திறனால் விதியினையே மாற்றி அமைத்தான் மார்க்கண்டேயன். விதியினுக்கும் விதி ஒன்று செய்வது போல தன்னை மாய்க்க வந்த யமனையே மாய்ந்து விழும்படி செய்த அற்புதமான வரலாற்றினையும் அவன் படைத்து விட்டான். கூற்றமுதைத்த குழகன் என்று ஞானசம்பந்த பெருமான் தனது பதிகத்திலே குறிப்பிட்டிருந்ததன் முழு விளக்கத்தினை இப்போது அறிந்து கொண்டோம். யமனை எம்பெருமான் எதற்காக உதைத்தான் என்கிற வினாவுக்கும் இந்த கதையின் மூலம் விடை கிடைத்து விட்டது. அறிவுள்ள பிள்ளை வேண்டுமா, அறிவற்ற குறைபாடு நிரம்பிய பிள்ளை வேண்டுமா என்று இறைவன் கேட்டபோது மிருகண்டு முனிவர் 16 வயது ஆயுளே இருந்தாலும் அறிவுள்ள பிள்ளையே வேண்டும் என்று கேட்டார். 100 வயது வரை வாழக்கூடிய அறிவற்ற பிள்ளை வேண்டாம் என்று முடிவு செய்தார். இந்த தீர்க்க தரிசனமான முடிவு காரணமாக அந்த அறிவுள்ள பிள்ளையான மார்க்கண்டேயன் தனது அறிவுத்திறனால் யமனையே வென்று என்றும் 16 என்கிற சிரஞ்சீவி நிலையினை அடைந்தான். ஆகவே இறைபக்தி கலந்த அறிவாற்றலால் இந்த உலகில் சாதிக்க முடியாத காரியம் எதுவுமே இல்லை என்கிற நீதி இந்த கதையின் மூலம் நமக்கு உணர்த்தப்படுகின்றது. உயிரை பறிப்பது என்பது யமனுக்கு விதிக்கப்பட்ட கடமையாக இருந்த போதிலும் இறைவனை தழுவிய நிலையில் இருந்த மார்க்கண்டேயன் மீது அவன் பாசத்தை வீசியதால் இறைவனின் காலால் உதைப்பட்டு இறந்தான். ஆகவே நம்முடைய கடமையாற்றும் விஷயத்திலும் சுற்றுப்புறச் சூழல்களை கவனித்து அதற்கு தகுந்தாற்போல் செய்தல் வேண்டும் என்கிற நீதியினையும் இந்த கதையின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கின்றோம். ஓகே மக்களே, மீண்டும் ஒரு புதிய செய்தியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.